தாடி அசைவதின் மூலமாக என்று கூறினார்கள். இந்த ஹதீஸின் மூலமாக மாமூமாக தொழும் ஒருவருக்கு இமாமை பார்க்க முடியும் என்று ஆதாரம் எடுப்பதோடு தாடி அதிகமாக இருந்தது என்றும் ஆதாரம் எடுக்க முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தாடி வைத்துள்ளார்கள், அதிகமாக வைக்கும்படியும் சொல்லியுள்ளார்கள். ஆனால் அது எந்த அளவு என்பது குறிப்பிட்டு ஹதீஸில் வந்துள்ளதா? அல்லது புகாரிலே வந்துள்ள ஹதீஸிலே இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ஜோ உம்ராவோ செய்தால் அப்போது தம்முடைய தாடியை ஒரு பிடி அளவு பிடித்துக் கொண்டு அதிகமுள்ளதை வெட்டி விடுவார்கள். இது அசராக இருந்துட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுக்கு உட்பட்டு இருப்பதால் இதை ஆதாரமாக எடுக்கலாமா? அப்படி இயலாது என்று சொன்னால் தாடி கூட வைப்பது கூடாதா? ஒருவர் தாடியை ஒரு பிடிக்கு மேலே வைக்கின்றார், இன்னும் ஒருவர் ஒரு பிடிக்கு குறைவாக வைக்கின்றார் என்று சொன்னால் இரண்டு பேருக்கும் ஒரே நன்மைதான் கிடைக்குமா? இதிலே எந்த முறை சிறப்புக்குரியது? அத்தோடு நேற்று இரவு மீரானியா வீதியிலே தௌஹீதின் எழுச்சி என்ற தலையங்கத்திலே என்னுடைய பக்கத்திலே இருக்கின்ற சகோதரர் பாகர் அவர்கள் ஆற்றிய உரையிலே எல்லோரையும் விழிப்பூட்டக்கூடியதாக அது இருந்தது. அவர்களின் உரைக்கு பின்னால் அறிவிப்பாளராக இருந்த என்னுடைய நண்பர் இலங்கை தௌஹீத் ஜமாத்தின் செயலாளர் சரப் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த நெஞ்சங்களை அதிரடி பேச்சின் மூலம் எழுப்பிவிட்டார்கள் என்று கூறினார்கள். சகோதரர் சமீபத்திலே இருக்கின்ற இந்த பாகர் அவர்கள் தன்னுடைய உரையிலே வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பணம் வாங்கியதில்லை, வாங்கவும் மாட்டோம் என்று ஆணைத்தனமாக கூறினார். அதேபோல் வெளிநாட்டு பணம் பெறும் நிறுவனங்களோடு தொடர்பு வைப்பதில்லை என்பது உங்களுடைய கொள்கை என நான் கேள்விப்பட்டுள்ளேன். இலங்கைக்கு பிரச்சாரத்திற்காக நீங்கள் வந்தால் வெளிநாட்டு பணம் பெறுபவர்களோடு அவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் உங்களது மேடையிலே அமர்வார்கள் என்றால் அவர்கள் அந்த மேடையிலே நீங்கள் இருக்க மாட்டீர்கள் என்று கூறக்கூடியதாக உங்களது இலங்கை நண்பர் ஒருவருக்கு இமெயில் மூலமாக நீங்கள் அறிவித்திருந்ததாக நம்பகமாக நான் அறிந்தேன். இது உங்கள் கொள்கையானால் இந்தியாவுக்கு இலங்கை வெளிநாடு தானே? வெளிநாடு என்பதனால்தான் பாஸ்போர்ட் மூலம் நீங்க இந்த நாட்டுக்கு வந்திருக்கின்றீர்கள். மேற்படி இமெயில் வந்ததற்கு பின்னால் உங்களது தமிழ்நாட்டு தௌஹீத் ஜமாத்தின் தீவிர பிரச்சாரகர், அவருடைய பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை, அவர் இலங்கைக்கு வந்து சுமார் 17 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி கொண்டு போயுள்ளார். இதை வெளிநாட்டு பணம் அல்ல என்று நீங்கள் சொல்ல போகின்றீர்களா? இன்னும் இந்த தாடியுடைய விஷயத்திலே நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை, தேவைப்பட்டால் நான் சொல்லுகின்றேன். அடுத்து இந்த தாடியுடைய விஷயத்திலே இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸிலே அவுஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு வாசகம் வந்துள்ளது. அது உங்களுக்கு தெரியும். அது வந்தது நிறைய இடங்களிலே, முஞ்சிதிலேயும் இன்னும் சில இடங்களிலேயும் அதுக்கு விளக்கம் போட்டுள்ளார்கள். என்ன விளக்கம்? தாடியை விட்டு விடுவது அப்படியே, மற்றது மீசையை கத்தரிப்பது போல் கத்தரிக்க கூடாது, அப்படியே விட்டுடுறது. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் முன்வைத்து அழகான ஒரு தீர்மானத்தை நீங்கள் சொன்னால் என்னை போன்ற நூற்றுக்கணக்கான மக்களுக்கு மிகப்பெரிய பிரயோசனமாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இவ்வளவு நேரம் தந்த பாகர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒண்ணு 2 கேள்வி கேட்டிருக்காரு. அப்ப மத்தவங்களுக்கு 2 கொடுக்கணும். இந்த கேள்விக்கு விடை அது மீறக்கூடாது. இல்ல அது வேற ஒரு ஆளுக்குன்னா கேட்க சொல்லுங்க. இல்ல துணை அல்ல, இணையா இருந்தாலும் சரிதான். தாடியை பத்தி ஆனா அந்த இன்னொரு கேள்வி யாராவது கேளுங்க, யாராவது கண்டிப்பா கேளுங்க, ஏன்னா அதுக்கு பதில் இருக்கு. விரிவா கேட்க தெரியாதா கூட அந்த சகோதரர் கேட்ட கேள்விதான் என் கேள்வின்னு சொல்லிருங்க. அதுக்கு பதில் சொல்லணும். இந்த வெளிநாட்டு விஷயத்துக்கு இப்ப சொல்லித்தான் ஆகணும். இல்லன்னா கூட கடைசியில் சொல்லலாம். ஏன்னு கேட்டா 2 கேள்வி அவர் சொன்னோம்னா எல்லாரும் 2 ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காகத்தான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப தாடி விஷயமாக நிறைய ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி ஹதீஸ் வழியில் நின்று நல்ல கேள்வி அவர் கேட்டிருக்கிறார். ஹதீசுகள்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, தாடியை பொறுத்த வரைக்கும் இந்த அளவில் வைக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவிட்டு சொல்லல. அளவு கிடையாது. அது 1 முழம் இருக்க வேண்டும் என்றோ
ஒரு ஜான் இருக்க வேண்டும் என்றோ ஒரு பிடி இருக்க வேண்டும் என்றோ இப்படி லிமிட் ஏதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களா? அது சொல்லவும் முடியாது. ஏன்னா அது வர்றதை பொறுத்தது. சிலருக்கு பெருசா வருது, சில ஒரு முழம் வச்சா ஒரு முழம் வராட்டி என்ன பண்றது? அதனால அது சொல்லி இருக்கவும் முடியாது, சொல்லவும் இல்லை. அதை விட்டுருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாடி இருக்குல்ல, அது எவ்வளவு பெருசா இருந்துச்சுங்கிறதுக்கு அந்த நீளத்தை வர்ணித்து ஏதாவது ஹதீஸ் கிடைக்குதான்னா அப்படி கிடைக்கல. அவங்களுடைய நீளம் ஒரு ஜான் இருந்தது அப்படி ஏதாவது அப்படி குறிப்பு இருக்குதான்னு கேட்டா, ஆனா எல்லாத்தையும் சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா தாடி பெருசா இருந்துச்சு என்று காட்டுவதற்கு நிறைய இருக்கிறது. தாடிய கோதி கழுவினார்கள், கோதி கழுவுற அளவுக்கு இருந்ததுன்னு விளங்கலாம். அப்படியான சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது. என்ன இல்ல, அவங்களுடைய தாடியுடைய மொத்த நீளம் இவ்வளவு, இத்தனை நரைமுடி இருந்தது என்றெல்லாம் அது சொல்லப்பட்டிருக்கிறது. தாடியில இவ்வளவு நரமுடி இருக்கும், தலைமுடியில இவ்வளவு நரமுடி இருக்கும், பல்லு இப்படி இருக்கும், வாய் இப்படி இருக்கும், இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அங்க அவயவங்களை வர்ணிக்கக்கூடிய ஷமாயில்கள்ல கூட தாடியுடைய மொத்த நீளம் இவ்வளவு, இத்தனை இன்ச்சுக்கு இருந்தது, இத்தனை அடியில இத்தனை மில்லி மீட்டர் இருந்தது, சென்டிமீட்டர் இருந்தது, இத்தனை கோதுமை அளவுல அந்த காலத்தில் பேசுவாங்க, இத்தனை கோதுமை அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லி பேசுவாங்க, இத்தனை கோதுமை அளவுக்கு அது இருந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குதான்னு கேட்டா அதுவும் சொல்லப்படல. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தாடி பெருசா இருந்துச்சுன்னு வழங்கலாமே தவிர அது எவ்வளவு இருந்துச்சுன்னு சொல்லல. என்ன அளவுக்கு வைக்கணும்னு அவங்களுடைய சொல்லும் நமக்கு கிடைக்கல, சொல்லும் கிடைக்கல, அவங்களுடைய தாடி எவ்வளவு இருந்துச்சுங்கிறதும் கிடைக்கவில்லை. என்ன கிடைக்கிறது என்று சொன்னால், தாடி வைக்குமாறு வலியுறுத்தி இருக்கிறார்கள் இல்லையா, அது நிறைய கிடைக்கிறது ஹதீஸ். சில ஹதீஸ்ல அருகு இர்ஹா, அதாவது தாடியை தொங்க விடுங்கிற அர்த்தம். யஃபானா நிறைவாக வையுங்கள், தாடியை நிறைவா வையுங்கள் அப்படிங்கிற ஒரு வாசகம். இப்படி எல்லாம் ஒரு வாசகங்களை கொண்ட ஹதீஸ் வருதே தவிர அதுல என்ன வரல, அளவு சொல்லப்படவில்லை. இந்த தாடியை நிறைவாக வையுங்கள் வருத, இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? நிறைவாக வைப்பது என்று சொன்னால் அது பரப்பளவை குறித்து நிறைவு என்று சொல்வதா, அல்லது அதனுடைய நீளத்தை குறித்து நிறைவு என்று சொல்வதா? நிறைவு என்று சொன்னா தாடியுடைய பரப்பளவு என்ன, இதான். இதுல இப்படி ஒதுக்கிட்டு இப்படி வைக்கிறாருன்னு வைங்க, பாதி இடத்த தாடியுடைய இடத்தை அவர் எடுத்துட்டார், நிறைவா வைக்கல. நிறைவு ஒன்று சொன்னா முக நிறைய தாடி வச்சிருக்கிறதுன்னு சொல்றோம்ல, முக நிறைய என்ன அர்த்தம்? அந்த பிரெஞ்சு தாடி மாதிரி வைக்காம, இப்படி ஓரத்துல ஈட்டி மாதிரி வைக்காம, தாடி எங்கெல்லாம் வருதோ அங்க எல்லாம் இருந்தால் அது நிறைவு அப்படி என்றும் அதுக்கு அர்த்தம் கொடுக்கலாம். நிறைவு ஒன்று சொன்னா இதுதான் நிறைவு, எவ்வளவு வந்தாலும் விட்டுடலாம், அதுதான் நிறைவு என்றும் அர்த்தமும் கொடுக்கலாம் அந்த வார்த்தைக்கு. அந்த வார்த்தையுடைய அர்த்த பிரகாரம் நிறைவாக வையுங்கள் என்று சொன்னால் அது எங்க எல்லாம் அகலம் பரப்பளவுன்னு சொல்றது இருக்கு இல்லையா, பரப்பளவுல நிறைவு என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது அதனுடைய நீளத்தில் நிறைவு என்று எடுத்துக்கொள்வதா, ரெண்டுக்கும் அந்த வார்த்தை இடம் தரும். முதல்ல விளங்கிக்கணும். அதன் நிலையில விட்டு விடுங்கள். உத்துருக்கு என்ற அர்த்தம் சிலதுல போட்டிருப்பார்கள். உத்துருக்குங்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த அர்த்தம் உள்ளதுதான், பரப்பளவையும் குறிக்கும் நீளத்தையும் குறிக்கும். அதுக்கு உதாரணம் புரிந்து கொள்வதற்காக சொல்வதாக இருந்தா இன்னும் ஒரு ஹதீஸை கூட சொல்லலாம். ஒரு பையன், ஒரு சிறுவனுக்கு பாதி தலையை சிரைச்சி பாதி தலையை சிரைக்காம விட்டுருக்காங்க. அதான் பாதி தலையை மொட்டை, பாதினா இப்படி பாதியா இப்படி பாதியான்னு தெரியல, ஏதோ தலையில ஒரு பகுதியை வலிச்சுவிட்டு ஒரு பகுதியில மட்டும் முடி இருக்கிறது, இந்த குடுமி வைப்பாங்க இப்படி, அப்படி இருந்திருக்கலாம். அல்லது இப்படி பாதி வரைக்கும் இப்படி இப்படி வலிச்சுட்டு இந்த பாதியை சும்மா விட்டுருக்கலாம். ஏதோ ஒரு பகுதியில வலி சிரைக்கிறேன்னு விளங்குதா, இங்க விளங்கும்ல சிரைக்கிறது, பாதி தலையை சிரைச்சி பாதி தலையை சிரைக்காம விட்டுருக்காங்க அந்த பையனுக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு கேட்டா, யஹ்லிகு குல்லஹு அபித்ருக்கு குல்லஹு, சிரைச்சா முழுசா சிரைங்க, விட்டா முழுசா விடுங்க. கவனிக்கிறேன், குள்ளுன்னு வர வந்திருக்கு, தாடிக்கு கூட குள்ளு வரல, தலைமுடிக்கு என்ன வந்திருக்கு, குள்ளுங்கிற வார்த்தை வருது. சிரைச்சா முழுசா சிரைங்க, குள்ளஹுன்னு வருது, முழுசா சிரைச்சிருங்க, இல்லைன்னா முழுசா விட்டுருங்கன்னு வருது. அப்ப தலைமுடிய முழுசா விட்டுருங்கன்னா என்ன அர்த்தம்? தலைமுடிய முழுசா விட்டுருங்கன்னா இப்படி முழுசா விட்டுறதா, இங்க வரைக்கும் வந்தாலும் விட்டுறதா, இது கீழே வந்தாலும் விட்டு விடுவதா, அப்படி அர்த்தமா? அந்த முழுசுக்கு பரப்பளவு அர்த்தமா? தலம் அதுவும் முடிதான், ரெண்டு முடி தானே, இதுவும் முடி இதுவும் முடி. இந்த முடிக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, தலைமுடி வைக்கிறதா இருந்தால் வச்சா முழுசா விட்டுரு, இல்லைன்னா முழுசா சிரைச்சிவிடும். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த சிரைச்சியும் சிரைக்காமையும் விடக்கூடாதுன்னு அர்த்தம்.
இப்ப முழுசா வைக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து முடிய வெட்டுறாங்க எல்லாரும். தாடி விஷயத்துல மாற்று கருத்து கொண்டவர்களும் முடிய வெட்டுகிறார்கள். வெட்டுறாங்களா இல்லையா? ஒரு அளவுக்கு மேல வெட்டிக்கிறாங்க. வெட்டுனீங்கன்னா முழுசா நீங்க முடிய வைக்கலையே, கொஞ்சத்தை வெட்டி போட்டீங்களே, அது நீளத்தை குறிக்காதுல, நாங்க சிறைக்கலையில அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? இது ஹதீஸ் தானே, ரெண்டு முடிதானே. இதுலயாவது வெறுமனே வருது, இதுல குள்ளு சேர்ந்து வருது. தலைமுடிக்கு வரும் பொழுது முழுசாக சிறையுங்கள், மலியுங்கள், முழுசாக சிறையுங்கள் அல்லது முழுசாக விட்டு விடுங்கள். அப்ப நம்ம விளங்குறோம், முழுசாக விடுவது, முடியை முழுசா விடுவது என்பதனுடைய பொருள்ல எது வருது? கொஞ்சத்தை சிறைச்சிட்டு கொஞ்சத்தை சிறைக்காம விட்டால் அது தப்பு. மொத்தத்திலையும் சிறைக்காம விட்டு